2024 வருடம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதியோடும் அவரை போற்றுகிற புகழ்ச்சியோடும் நாம் நுழைந்திருக்கிறோம். हमने इस नए साल में परमेश्वर की स्तुति कर कर इस नए साल में हमने प्रवेश किया है. இந்த 2024 வருடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर इस 2024वें साल को परमेश्वर मत्तीयु जो है उस वचन से परमेश्वर हमें आशीष करते हैं. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். मत्ती का 5वां अध्याय का 14वां वचन. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். आमेन. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். तुम जगत की ज्योति हो. ஹல்லேலூயா. हालेलुया. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். परमेश्वर आज आपको देखकर कहता है कि तुम जगत की ज्योति हो. உங்களை கொண்டு இந்த உலகத்திலே ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தின் கொண்டு வர போகிறார் கர்த்தர். आपको लेकर इस जगत में बहुत बड़े आशीर्वाद को परमेश्वर लेकर आएंगे. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து அவர் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி அந்த அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற நன்மைகளை வெளிப்படுத்தி அது மக்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க போகிறது. परमेश्वर आपको आशीषों से भरकर उसे अद्भुत ऋषि से चलाकर महिमा के रूप में वो प्रकट होंगे. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. परमेश्वर का वचन ऐसा कहता है. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. यशायाह का 6वां अध्याय का पहला वचन ऐसा कहता है. 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். यशायाह का 6वां अध्याय 60वां अध्याय का पहला वचन ऐसा कहता है. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. उठ प्रकाशमान हो क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा का तेज तुझ पर उदय हुआ है. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். परमेश्वर हमें देखकर कहते हैं कि तुम जगत की ज्योति हो. இந்த வெளிச்சம் எப்படி வருகிறது? ये प्रकाश किधर से आता ஆண்டவர் है? கொடுக்கிற மகிமை நம்மேல் உதிக்கும் போது அது ஒளியாய் நமக்குள்ளே எழும்புகிறது. यीशु जब हमारे ऊपर वो उदय होता है वो एक तेज के समान वो उगकर आता है. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு நீ எழும்பி பிரகாசி. परमेश्वर हमें देखकर कहते हैं कि ये उजाला को तू रख कर उठकर प्रकाशमान हो. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கு. हम सभी लोग जानते हैं कि हम आखिरी समय पर आए हैं. परमेश्वर का आगमन बहुत ही जल्द होने वाला है. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடியினால் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் இந்த பூமியிலே अनेक இயற்கையின் அழிவுகளும் வந்து கொண்டு இருக்கிறது. परमेश्वर का आगमन जल्दी है. इसका जो हमें ये जो कार्य हमें कैसे दिखता है कि देश के विरुद्ध में देश और लोगों के विरुद्ध में लोग उठते हैं. ஆனாலும் 2ஆம் வசனம் ஏசாயா 62 ஆண்டவர் சொல்கிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். यशायाह 60वां अध्याय का दूसरे वचन में लिखा है कि देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் தேவனுடைய மகிமை நம்மேல் உதிக்கும். पृथ्वी पर तो अंधियारा छाया रहता है, राज्य के लोगों पर तो अंधकार रहता है, लेकिन हमारे ऊपर सूर्य उदय होता है. அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் போது उसका महिमा जब हमारे ऊपर उदय होता है அந்த மகிமையானது ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. वो महिमा जो है एक बड़े प्रकाश को देता है. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது लूक दूसरा अध्याय का 9वां वचन में ऐसा लिखा गया है. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அதை அறிவிக்கும்படி கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார். जब यीशु मसीह जन्मे थे तब देवदूत उसे बताने के लिए उतर कर आते हैं. அந்த கர்த்தருடைய தூதன் இறங்கி வரும்போது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே பிரகாசித்தது. जब प्रभु का देवदूत उतर कर नीचे उतर कर आता है तब वहां पर एक महिमा प्रकाश उगता है. அந்த கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே காணப்படும், நம்மை சுற்றிலும் காணப்படும். जब परमेश्वर का महिमा प्रकट होता है वो एक प्रकाश के समान हमारे आसपास में एक प्रकाश के समान वो उगता है. ஒரு வெளிச்சம் உண்டாகும். एक प्रकाश उत्पन्न होता है. நமக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் வெளிப்படும் பொழுது हमारे अंदर जब वो प्रकाश उत्पन्न होता है दिखाई देता है. 9 பின்பகுதி சொல்லப்படுகிறது, ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். लूक का दूसरा अध्याय के 9 वचन में लिखा गया है कि वे लोग जो है वो बहुत डर गए. ஹல்லேலூயா. हालेलुया. உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது
आपके अंदर जब प्रभु का महिमा उतर कर அந்த आएगा, மகிமையானது ஒரு வெளிச்சமாய் வெளியே வரும். वो महिमा एक प्रकाश के रूप में बाहर निकल அந்த कर आएगा। மகிமையின் பிரசன்னம் வெளிச்சத்தை கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். उस महिमा का प्रसन्नता जब प्रकाश के रूप में प्रकट होता है, लोग उसे देखकर डरेंगे। நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம். आप चाहे छोटे हो या बड़े हो, நீங்கள் யாராலும் மதிக்கப்படாத ஒரு மதிக்கப்படாத பாத்திரமாய் இருக்கலாம். आपको कोई भी इज्जत नहीं देने वाला एक इंसान के रूप में आप हो ஆனால் सकते हो। இந்த வருடம் கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்பப் போகிறார். लेकिन इस साल में परमेश्वर आपको महिमा से भरने वाले அவருடைய हैं। மகிமை உங்கள் மேல் வரும் பொழுது அவருடைய வெளிச்சம் வெளியே கிளம்பி வரும். जब परमेश्वर का महिमा आपके अंदर उतरेगा तो एक प्रकाश आपके अंदर से उदय होगा, அந்த வெளிச்சமானது ஜனங்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதாய் இருக்கிறது. और वो जो प्रकाश है वो लोगों को आपकी ओर खींचेगा। அந்த ஜனங்கள் உங்களை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உங்கள் முன்னே நிற்பார்கள். वो लोग जो है इस प्रकाश को देखकर परमेश्वर के डर से भरकर वो डरेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நின்னமோ அதே இடத்தில் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். जिस जिस जगह में हम लज्जित होकर शर्मिंदा होकर खड़े थे, उस जगह पर परमेश्वर हमारे सिर को ऊंचा उठाएंगे। எந்த இடத்துல நீங்க பயந்து நின்னீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். जिस जिस जगह पर आप डर कर खड़े थे, उस जगह पर परमेश्वर आपको ऊंचा उठाकर आपको महिमा करेंगे। கர்த்தருடைய வெளிச்சம் அதை செய்கிறதாய் இருக்கிறது. परमेश्वर का प्रकाश वो काम को करेगा। இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் நம்மை மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். इस जगत को प्रकाश देने वाले एक इंसान के तरह परमेश्वर हमें बदल कर वो महिमा होंगे। ஆகையினால் கர்த்தருடைய பிரகாசம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே உதிக்கிறது, நம்மிலிருந்து வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. इसलिए परमेश्वर का प्रकाश, परमेश्वर की महिमा, परमेश्वर का अभिषेक जो है वो हमारे अंदर उतर कर वो प्रकट होने वाला है। ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மீனவன் பேதுரு அவனை சுற்றிலும் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தபடியினாலே அவன் அநேக ஆயிர ஜனங்களை தேவன் அண்டையிலே கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் அவன் மாறினான். एक साधारण मछुआरा जो पतरस था, वो एक साधारण व्यक्ति था, लेकिन जब परमेश्वर की महिमा उसके अंदर उतरी तो वो बहुत सारे लोगों को परमेश्वर के अंदर लेके आने के लिए वो एक सामर्थ्यवान इंसान बन गया। ஏசாயா 63 சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள். यशायाह 60वां अध्याय का 3रा वचन में ऐसा लिखा है, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். अन्य जाति तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोहण के प्रताप की ओर आएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் வெளிச்சம் கொடுக்கும்படி. परमेश्वर ने आपको बुलाया है ताकि आप प्रकाश दो। நீங்கள் உங்களை குடும்பமாய் கர்த்தருக்கு என்று வெளிச்சம் கொடுக்க உங்களை அழைத்திருக்கிறார். आप आपके परिवार के साथ मिलकर प्रकाश देने के लिए परमेश्वर आपको बुलाता है। இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் எழுந்து பிரகாசிக்கும் போது, इस सभा में रहने वाले हर एक परिवार जब परमेश्वर के लिए वो प्रकाशितमान இந்த उठता है, சபையானது ஒரு மகா பெரிய தீப்பந்தமாய் எழும்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ये सभा सब मिलकर एक आग का गोला बनकर इस जगत को एक ज्योति देगा। அப்பொழுது இந்த உதித்திருக்கிற இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு உதிக்கிற இந்த ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். तभी इस उदय हुआ जो प्रकाश है इसकी ओर राजाएं चलकर आएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 11वें वचन में परमेश्वर कहते हैं, உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு, तेरे निकट बड़े जातियों को लेकर आने के लिए அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும், और उनके राजाओं को भी तेरे पास पहुंचाने के लिए உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும். तेरे फाटक जो हैं कभी नहीं बंद होंगे बल्कि हमेशा खुले रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சபையும் தேசத்தின் ஜனங்களை இந்த ஆண்டவருக்குள் கொண்டு வரும்படி இந்த சபையானது இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும். ये सभा जो है परमेश्वर के लोगों को सभा पर लेकर आने के लिए कभी नहीं बंद होगा बल्कि दिन और रात ये सभा खुला रहेगा। ராஜாக்கள் நடந்து வருவார்கள், राजाएं चलकर आएंगे, ஜாதிகளின் பலத்த சேனை இந்த சபைக்குள் நடந்து வரும். अन्य जाति की एक बड़ी सेनाएं इस सभा का अंदर चलकर आएगी। கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறபடியினால், परमेश्वर का हाथ हमारे ऊपर है, इसलिए கர்த்தருடைய கரம் இந்த
ஊழியத்தின் மேல் இருக்கிறபடியினால் परमेश्वर का हाथ इस सेवा के ऊपर है, इसलिए கர்த்தருடைய கரம் இந்த லைட் ஹவுஸ் சர்ச்சின் மேல் இருக்கிறபடியினால் परमेश्वर का हाथ इस लाइट हाउस सभा के ऊपर है, इसलिए அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரகாசம் ஜனங்களை இந்த இடத்திற்குள்ளே கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. उसकी प्रसन्नता और उसका प्रकाश जो है वो लोगों को इसकी ओर खींच लाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அதற்கு நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தீப்பந்தமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். इसके लिए आप एक प्रकाश देने वाले एक आग के गोले के समान परमेश्वर आपको बनाता ஒவ்வொரு है. தனிப்பட்ட விசுவாசியும் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பமும் தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும். हर एक व्यक्तिगत जो है हर एक परिवार जो है वो परमेश्वर के लिए प्रकाश के रूप में वो दिखाई देगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். परमेश्वर ही हमारा हमेशा के लिए प्रकाशित है. நம்மை கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் மாற்றுகிறார். परमेश्वर हमें हमेशा के लिए प्रकाशन बनाता है. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்க நாட்களும் முடிந்து போகும். हमारे जीवन के जो दुख के दिन है वो समाप्त हो जाएंगे. கர்த்தருடைய வருகை பரிந்து நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर के आगमन तक परमेश्वर हमें चलाने के लिए सामर्थ्यवान है. ஆகையால் இந்த நாட்களில் நாம் நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். इसलिए इन दिनों में हम अपने आप को यीशु के हाथ में सौंपेंगे. ஆண்டவரே நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். यीशु मैं इस जगत की ज्योति हूँ. உம்முடைய வார்த்தை எனக்கு நீர் சொல்லி இருக்கிறீர். आपके वचन को आपने हमें दिया है. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே 100% நடக்கிறதாய் இருக்கிறது. कल आज और कभी नहीं बदलने वाला परमेश्वर ने कहा है और ये 100% मेरे जीवन में होगा. ஆகையால் இந்த பூமியிலே நான் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தீப்பந்தமாய் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் என்னை மாற்றுகிறீர். इसलिए इस जगत की एक ज्योति के समान और इस जगत को एक रोशनी देने वाले इंसान के रूप में आप मुझे बदलते हो. ஹல்லேலூயா. हालेलुया. உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை आपके द्वारा परमेश्वर बड़े कामों को करेंगे. சாமுவேலின் நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் शामुएल के दिनों को अगर आप देखोगे तो அந்த நாட்களிலே பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. उन दिनों में जो है इतना खुला प्रकाशन नहीं होता था. 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. पहला शामुएल 3 अध्याय का पहले वचन में लिखा गया है कि वह बालक शामुएल एली के सामने यहोवा की सेवा टहल करता था और उन दिनों में यहोवा का वचन दुर्लभ था और दर्शन कम मिलता था. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். लेकिन शामुएल के पास परमेश्वर बातें करने लगे. சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேசினபடியினால் शामुएल के पास परमेश्वर ने बात किया. इसलिए தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிச்சமானது இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தது. परमेश्वर की ओर से आया हुआ उस प्रकाश वो इजराइल देश की ओर निकला. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாட்களில் எங்க பார்த்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். आज के दिनों में हम कहीं भी देखेंगे तो परमेश्वर के वचन को हम सुन पाएंगे. யூடியூப்பை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை. अगर हम YouTube ओपन करेंगे तो परमेश्वर के वचन वहां पर हमें बहुत अधिक रीति से मिलेगा. ஆனால் உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் தர விரும்புகிறார். लेकिन परमेश्वर का वचन जो है वो आपके अंदर परमेश्वर देना चाहते நீங்கள் हैं. தான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். आपको ही उठ खड़े होकर प्रकाशन होना உங்களுக்குள் है. இருந்து தான் வெளிச்சம் கிளம்ப வேண்டும். आपके अंदर ही एक प्रकाश उदय होना है. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். यूहन्ना जो है वो उठकर प्रकाश होने वाला एक इंसान था. வேத வசனம் சொல்லுகிறது, वचन कहता है கொஞ்ச நாட்கள் அவனுடைய அந்த வெளிச்சத்திலே நீங்கள் களி கூற மனதாய் இருந்தீர்கள். थोड़े दिन तलक उस प्रकाश के अंदर आप मग्न होना चाहते थे. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க எரிந்து பிரகாசிக்கணுமா இல்ல நீங்க மத்தவங்க கொடுக்கிற வெளிச்சத்துல களி கூறணுமா? आपको खुद प्रकाश होना है या दूसरे के प्रकाश में आपको मग्न होना है. ஹல்லேலூயா. हालेलुया. உங்க வீட்டில் கரண்ட் வேணுமா இல்லைன்னா பக்கத்து வீட்டில் அவங்க தரும்போது வாங்கி எரிச்சுக்கிட்டு அவங்க அணைக்கும் போது இருட்டில் இருக்கணுமா? आपके घर में अगर आपका खुद का बिजली होनी चाहिए या बगल से मिलने वाला बिजली को आप लेकर जब वो बंद कर देंगे तो आपके भी घर अंधेरा हो जाएगा, ऐसा आपको चाहिए. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் தான்
கரண்ட் இருக்கும். अगर हम अभी भी गाँव में देखेंगे तो कुछ गिने चुने घरों में ही बिजली होती है. சில வீடுகளில் கரண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. बहुत सारे घरों में उन्होंने बिजली का लाइन नहीं लिया होगा. பக்கத்து வீட்ல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு லைட் வாங்கி இருப்பாங்க. बगल के घर से वो लोग क्या करते हैं, एक बल्ब जलाने के लिए वो लोग बिजली लेते हैं. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கரெக்டா சாயங்காலம் 7 மணிக்கு போடுவாங்க, விடிய காலை 7 மணிக்கு அணைப்பாங்க. वो बगल के घर वाले देखेंगे तो शाम के 7 बजे को वो चालू करते हैं और सुबह के 7 बजे को उसे बंद कर देंगे. நம்ம போய் கேட்டாதான், இருட்டிட்டு கொஞ்சம் லைட் போடுங்கன்னு சொன்னாதான் போடுவாங்க. अगर हम जाकर उन्हें पूछेंगे कि अभी अंधेरा हो गया है, आप लाइट लगाओ, तो भी वो लाइट लगाते हैं. இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணுமா? क्या इस प्रकार से आपका जीवन होना है? யாரோ கொடுக்கிற வெளிச்சத்துல நீங்க களி கூறணுமா? कोई दूसरा देने वाला प्रकाश जो है उसमें आपको मग्न होना है. இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज आपको देखकर प्रभु कहते हैं, உங்களை இந்த பூமியிலே வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். आपको इस जगत में परमेश्वर एक ज्योति के समान रखते हैं. இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். इस जगत को आप ही ज्योति देना है. அப்ப அந்த வெளிச்சம் எங்கிருந்து வரும் என்றால், तो वो प्रकाश कहाँ से आएगा? தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். परमेश्वर के वचन से आएगा. தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லை, அதற்கு நீங்கள் தாகமாய் இருக்கவில்லை என்றால் உங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்காது. अगर परमेश्वर के वचन को आप नहीं पढ़ेंगे, उसके ऊपर एक प्यास नहीं रहेगा, तो आपको परमेश्वर का प्रकाश नहीं आएगा. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால் அந்த வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்கு வராது. परमेश्वर के वचन के अनुसार अगर आप नहीं चलोगे तो उस वचन से आने वाला प्रकाश आप नहीं प्राप्त कर पाओगे. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவர் என்ன பேசினாரு, என்ன சொல்றாரு, என்ன செய்ய போறாரு, என்ன குறித்து ஏதாவது பேசினாரா? तो एक छोटे छोटे परेशानियों को आप अगर देखोगे तो आपके पास आएगा, तो आप बगल में जाकर पूछोगे कि परमेश्वर ने क्या कहा है, मुझे क्या करना है, ऐसे आप उनके पास पूछते रहोगे. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுமானால், अगर परमेश्वर के वचन को आप सही रीति से जानोगे तो சாமுவேலுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. जैसे शामुएल को परमेश्वर का वचन आया, ஆகையினால் தான் ஏலியின் குடும்பத்தில் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் அவன் மூலமாய் வெளிப்படுத்தினார். इसलिए एली के परिवार में क्या होगा वो शामुएल के द्वारा परमेश्वर ने प्रकट किया. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய வெளிச்சம் நம்மிலிருந்து வெளிப்படும், நம்மையும் வழிநடத்தும், மற்றவர்களையும் வழிநடத்த போதுமானதாக இருக்கும். अगर हमारे अंदर परमेश्वर का वचन होगा तो हम दूसरों को भी चला सकते हैं और हमारे जीवन को भी हम चला पाएंगे. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் நேசிப்போம், வாஞ்சிப்போம், அதின் மேல் தாகமாய் இருப்போம். इसलिए हम वचन को ज्यादातर पढ़ेंगे, उसको मनन करेंगे और उसके ऊपर और प्यासे அது रहेंगे. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். वो आपके जीवन में एक बहुत बड़े प्रकाश को लेकर आएगा. ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். राजाएं आपको देखकर चलकर आएंगे. பலத்த சேனை உங்களை தேடி வரும். बहुत बड़ी सेनाएं आपको देखकर चलकर இரவும் आएंगे. பகலும் உங்களுடைய வீட்டின் கதவுகள் திறந்தே இருக்கும். दिन और रात आपके जो फाटक है, दरवाजे हमेशा खुले रहेंगे. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். परमेश्वर के राज्य को बांधने के लिए परमेश्वर आपको इस्तेमाल ராஜ்ய करेंगे. தோட்டத்தின் ஊழியக்காரர்களாய் வேலைக்காரர்களாய் கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதிப்பார். एक दाखरस जो वहाँ पर होता है, उस जगह पर परमेश्वर काम करने वालों के जैसे परमेश्वर हमें रखेंगे. தேவனுடைய பண்ணைக்கும் தேவனுடைய மாளிகைக்கும் நம்மை உடன் வேலைக்காரராய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். परमेश्वर के महल में काम करने वाले जैसे हमें परमेश्वर रखेंगे. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நாமும் தேவனுடைய வெளிச்சத்தை வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுகிறோம். परमेश्वर का प्रकाश हमारे अंदर है, उसी प्रकाश को लेकर हम इस जगत को एक रोशनी देने वाले इंसान के रूप में बनेंगे. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாம், आज हम परमेश्वर के सम्मुख पर पूछेंगे, என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, परमेश्वर हम अपने आप को दीनता करते என்னை हैं, நீர் உலகத்திற்கு வெளிச்சமாய் வைக்கிறீர், आप मुझे इस जगत के लिए एक ज्योति के समान रखे हो, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். इसलिए हम धन्यवाद करते हैं என்னை यीशु, நீர் வெளிச்சமாய் மாற்றி आप இருக்கிறீர். मुझे ज्योति के समान रखे நான் हो, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க मैं வேண்டும். उठकर प्रकाशित होने वाली एक समान हूँ, மற்றவர்களுக்கு அது ஒளியை, அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். दूसरों को एक प्रकाश देने जैसा मुझे आप बनाइए. என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு, मेरे पास आजू बाजू रहने वाले सब लोगों என்னுடைய को, சொந்த பந்தத்துக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, मेरे रिश्तेदारों को, मेरे दोस्तों को, என்னுடைய தேசத்திற்கு, मेरे देश को, நான் இருக்கிற சபைக்கு, சமுதாயத்திற்கு मैं जो जाती हूँ सभा में और मेरे सोसाइटी में, என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. मुझे आप इस्तेमाल कीजिए அப்படி परमेश्वर. அவருடைய நாமத்தை ऐसे மகிமைப்படுத்தலாம். ही हम यीशु के नाम की महिमा கர்த்தர் करेंगे. உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். परमेश्वर आपको आशीष कर कर उनके नाम की महिमा करेंगे. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया.